மக்கள் நீதி மய்யம் கட்சியிலிருந்து நடிகை வந்த வேகத்திலேயே வெளியேறினார். கமல்ஹாசன் காரணமா? தனது சொந்த வாழ்க்கை மற்றும் தெரு விலங்குகளின் நலனுக்காக தனது நேரத்தையும் பணத்தையும் செலவிட வேண்டியிருப்பதால் இந்த முடிவை எடுத்ததாக அவர் கூறினார். அரசியலில் முழுமையாக ஈடுபட முடியாததற்கு வருத்தம் தெரிவித்தார். வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ஜில்லா, ஜிகர்தண்டா உள்ளிட்ட தமிழ் சினிமாவில் பல்வேறு படங்களில் வினோதினி நடித்துள்ளார். அதுமட்டுமின்றி அரசியல் கருத்துக்கள் நிறைந்த நகைச்சுவை வீடியோக்களை சமூக ஊடக பக்கங்களில் வெளியிட்டு வந்தார். இந்நிலையில் கடந்த ஜூன் மாதம் தான் மக்கள் நீதி மய்யம் கட்சியில் அதன் தலைவர் கமல்ஹாசன் முன்னிலையில் இணைந்தார். இந்நிலையில் மக்கள் நீதி மய்யம் கட்சியை விட்டு மிகுந்த வருத்தத்துடன் விலகுவதாக கூறி வினோதினி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். இது தொடர்பாக நடிகை வினோதினி எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ளார். அரசியல் என்பது ஒரு பெரிய கடல். அதை முத்தமிட்டு மக்களுடன் இணைய ஒரு தனிநபர் ஆக்கப்பூர்வமான விஷயங்களைச் செய்ய வேண்டும். எண்ணங்கள், செயல்கள், பணம். எனக்கு எண்ணங்கள் மற்றும் எண்ணங்கள் மட்டுமே உள்ளன என்பதை காலம் எனக்கு புரிய வைத்துள்ளது. கடந்த 1.5 வருடங்களாக எனது உழைப்பும் பணமும் ஓரளவுக்கு எனது சொந்த வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கும் நான் வளர்த்து வந்த தெரு விலங்குகளின் ஒரு நாய், ஒரு பூனை, என் செலவில் ஒரு மாட்டுத் தொழுவத்தில் வாழும் சில பசுக்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கும் செலவிட்டுள்ளன. இந்தியில் ஒரு வார்த்தை உள்ளது. அதைச் சொன்னதற்காக நான் பலரை சபித்திருக்கிறேன். அந்த வார்த்தை கம்சோர். ஆங்கிலத்தில் இதன் பொருள் சோம்பேறி. தனது கடமைகளை தவிர்க்கும் சோம்பேறி. நடுவில் நான் செய்தது கம்சோர். இதை ஒப்புக்கொள்வதில் எந்த தவறும் இல்லை என்றும் இந்த உண்மையை வெளிப்படுத்துவதன் மூலம் எனக்கு மிகுந்த சுதந்திரம் கிடைக்கிறது என்றும் நான் நம்புகிறேன். இங்கு பலர் கட்சி வேலை செய்கிறதா என்று கேட்கிறார்கள். நான் எப்போதும் சொல்வேன், நீங்கள் கட்சிக்கு என்ன செய்தீர்கள் என்று சிந்தியுங்கள். ஒரு சிறிய துளி கூட ஒரு பெரிய வெள்ளம். எனது பல விவகாரங்களுக்கு மத்தியில் நான் செய்த அந்த சிறிய துளி கூட முழுமையாக இல்லை. அமெரிக்க அரசியலில் ஒரு சொல் பயன்படுத்தப்படுகிறது, தொழில் அரசியல்வாதி. அரசியலில் முழுமையாக இருப்பவர்கள் அரசியலை தங்கள் தொழிலாக கொண்டு அதன் மூலம் தங்கள் வாழ்க்கையை சம்பாதிப்பவர்கள். ஆனால் ட்ரம்ப் அதையெல்லாம் கடந்து ஜனாதிபதியானார். அனைத்து தொழில் அரசியல்வாதிகளையும் ஒதுக்கி தள்ளினார். அவர் அமெரிக்காவிற்கு சரியான தலைவரா இல்லையா என்பது வேறு விஷயம். ஆனால் அங்குள்ள மக்கள் உணர்ந்தது என்னவென்றால், ஒரு தொழிலதிபரான ட்ரம்ப் தொழில் அரசியல்வாதிகளை விட மக்களின் கஷ்டங்களை அறிந்து மக்களின் நலனுக்காக எல்லா வகையிலும் போராடுவார். அமெரிக்காவின் ஸ்தாபக தந்தைகள் இதைத்தான் விரும்பினர். ஆனால் முழுநேர அரசியலில் ஈடுபடாமல் இருப்பதற்கும் அந்த அரசியலில் இருந்து பணம் சம்பாதிக்காமல் இருப்பதற்கும் மக்களின் பணத்தை மோசடி செய்யாமல் இருப்பதற்கும் ஒருவருக்கு ஒரு பெரிய வணிகம் அல்லது பொருளாதார பின்னணி தேவை. எனக்கு அது இல்லை. கட்சி எடுத்த பல நிலைப்பாடுகளை நான் கேள்வி கேட்டுள்ளேன். அவர்கள் அதை எனக்கு மிகுந்த கருணையுடன் விளக்கியுள்ளனர். வேறு யாருக்கும் கிடைக்காத அரிய வாய்ப்புகள் எனக்கு கிடைத்துள்ளன. தலைவரிடம் நேரடியாக பேச, கேள்விகள் கேட்க, பல்வேறு திட்டங்களை தொடங்க, பல்வேறு செயல்பாடுகளை செய்ய. ஆனால் உண்மை என்னவென்றால், நான் அவற்றையெல்லாம் முழுமையாக பயன்படுத்தவில்லை. எங்களைப் போன்ற ஒரு சிறந்த தலைவரை இழந்தது தமிழ்நாடு மட்டுமல்ல, வினோதினியும் கூட. எனது எண்ணங்களும் தொடர்ந்து தமிழக அரசியலை மையமாக கொண்டிருக்கும். ஏனென்றால் நான் பிறந்த இந்த மண்ணில் குறைந்தபட்சம் சிந்தனை ரீதியாக இந்த வாழ்க்கையில் என் மக்களுக்கு ஒரு சிறிய மாற்றத்தையாவது கொண்டு வருவதே எனது நோக்கம். 65 வயதிற்குப் பிறகு தனது சிறுநீர்ப்பையை கையில் ஏந்தி அவர்களுக்கு பகுத்தறிவு கற்பித்த அந்த தந்தையைப் போல கொடிகளை நட்டு, சுவரொட்டிகளை ஒட்டி, உறுப்பினர்களைச் சேர்த்து, ஒவ்வொரு தேர்தலிலும் நம் மத்தியில் அயராது உழைக்கும் தன்னார்வலரைப் போல, மக்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும்போது களத்தில் குதிக்கும் ஒவ்வொரு கட்சியின் நிர்வாகியைப் போல நான் எனது கணக்கை தொடங்கும்போதுதான் அது ஒரு தொண்டு செயலாக மாறும், அரசியல் செயலாக மாறாது. அதுவரை சிந்தனையில் மட்டுமே. அந்த சிந்தனையை செம்மைப்படுத்திய நம் அனைவருக்கும், அவருக்கு பின்னால் நின்ற மற்றும் நிற்கும் அனைவருக்கும் நன்றி மற்றும் அன்பு. நம் பயணத்தை தொடருவோம். நாம் ஒரு சமரசமற்ற நடுத்தர நிலையில் இருப்பது போல என்று அவர் கூறினார். அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது www.adibantv.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும்.